Children, welcome to science class. So now we are going to see the topic is classification of bryophytes. What is ma? Last week we saw the bryophytes la enna paathom. Adha eppadi reproduction nadakudhu, gametophytes, sporophyte la enna paathoma. Now we are going to see classification of bryophytes. So classification of bryophytes appdin sollumbodhu, bryophytes are classified into three classes. Classification of bryophytes. Bryophytes are classified into three classes. They are Hepatica, that is liverworts, Anthocerate, hornworts, at the last musky, that is mosses. So the liverworts, hornworts, mosses, இது எல்லாமே வந்து எதுக்கு கீழே வருதுன்னா bryophytes ஓட classes அப்படின்னு சொல்கிறாங்க. So bryophytes அதோட classification ma Hepatica, liverworts, Anthocerate, hornworts, musky, mosses. ஸோ இதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ கவனிங்க, இது முடிச்சுட்டு நம்ம அடுத்த டயக்ராம் பார்க்கலாம். ஹெபட்டிகா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாம்பிள் கீழே உங்களுக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆந்தோசரஸ், தென் நெக்ஸ்ட்டு ரிசியா, தென் நெக்ஸ்ட்டு ஃபினாரியா. இந்த டயக்ராம் வச்சு நம்ம மற்ற டயக்ராமை பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கிளாஸஸ் ஆஃப் bryophytes. First one is Hepatica, example Rhizia. So these are lower forms of bryophytes. அதாவது bryophytesல இருக்கக்கூடிய lower form எதுனா இந்த Hepatica தான். So these are lower forms of bryophytes. They are simple in structure than moss. அதாவது moss அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தரையோட தரையாக படர்ந்திருக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். தரையோட தரையாக அது படர்ந்திருக்கக்கூடிய ஒரு. So these are lower forms of bryophytes. They are simple in structure than moss. moss விட இது வந்து moss அப்படின்னா தரையோட தரையாக படர்ந்திருக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். செடி கூட இல்லாமல் அது அப்படியே நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டும்போது இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ அப்போது தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு அந்த ஹெபட்டிகா ரிசியா அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும். எதை விடனா மாஸை விட சிம்பிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் நீங்கள் ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, கேமெட்டோஃபைட், ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது. ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது ஏசெக்ஷுவல் ஃபேஸ், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காமல் ஸ்போர்ஸ் மூலமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ ஸ்போரோஃபைட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் லிவ்டு. ஷார்ட் லிவ்டுனா கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அது இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் அது வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது bryophytesல கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். அதில் 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஹெபட்டிகா, ஆந்தோசெரேட்டே, musky. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெபட்டிகா பார்த்தாச்சு. தீஸ் ஆர் லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் bryophytes. தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் தேன் மாஸ். ஸ்போரோஃபைட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் லிவ்டுன்னு பார்த்தோம். அடுத்தது ஆந்தோசெரேட்டே, அதாவது கேமெட்டோஃபைட்டஸ், அன்டிஃப்ரென்ஷியேட்டட் தாலஸ். அன்டிஃப்ரென்ஷியேட்டட்னா அதில் என்ன இருக்காது, ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸு அப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பிளான்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், கண்டிப்பாக அதுக்கு ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், பிரான்ச்சஸ், லீவ்ஸ் அப்படி வந்திருக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த ஆந்தோசெரேட்டே அதாவது bryophytes, அதாவது நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆந்தோசரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். அதாவது இதில் எங்கேயாவது ரூட்டு, ஸ்டெம்மு அப்படின்னு பார்க்க முடியுதா? இல்லை. இன்னும் நான் டயக்ராம் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக வேறு ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், அதை காட்டுறமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை கவனிச்சிருங்க. ஆந்தோசரஸ், இதில் வந்துட்டு ஆந்தோசெரேட்டையில் வந்துட்டு ஹார்ன்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை Gametophyte is undifferentiated thallus. Rhizoids are unicellular and unbranched. Rhizoids அப்படிங்கிறது அந்த வேர் முடிச்சுகளில் வரக்கூடியது. எப்படி இருக்குன்னா யூனிசெல்லுலராக இருக்கும் அண்ட் அன்பிரான்ச்டு, அதாவது பிரான்ச்சஸ் எதுவுமே இருக்காது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சண்ட். இது உங்களுக்கு புரோட்டோனெமல்னால் என்னென்னு டயக்ராமில் காட்டுறேன். இதில் அந்த ஆந்தோசெரேட்டையில் வந்துட்டு புரோட்டோனெமல் ஸ்டேஜ் வந்துட்டு ஆப்சண்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஃபூட் அண்ட் கேப்சியூல் ஒன்லி. ஸ்போரோஃபைட் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குமா, ஃபூட்டும் கேப்சியூலாவும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆந்தோசெரேட் புரிஞ்சுதுங்களா. கேமெட்டோஃபைட் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் தாலஸ். Rhizoids are unicellular and unbranched. Protonemal stage is absent. Protonemal stage இதில் இருக்காது. ஸ்போரோஃபைட் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். எப்படின்னா ஃபூட் அண்ட் கேப்சுலா. மஸ்கி. அடுத்து லாஸ்ட்டாக வந்து மோசஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வரைக்கும் பாருங்கள் டயக்ராமில் ஃபினாரியா,
அதாவது இதுக்கு என்ன இருக்குது, ரூட் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, நெக்ஸ்ட்டு கேப்சியூல்ஸ் மேலே ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்களா, அதுதான். ஸோ தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ், அல்லது இது வந்துட்டு லோயர் ஃபார்ம்ஸ். ஹெப்படிக்கா வந்து லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ்னு பார்த்தோம். மஸ்கி அப்படிங்கிறது ஃபினாரியா எக்ஸாம்பிள். தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ் இன் விச் தி கேமிட்டோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ, அதில் ஸ்போரோஃபைட்டுன்னு பார்த்தா இதில் வந்து என்னது கேமிட்டோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட் லைக் பார்ட்ஸ். இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ் இன் விச் த கேமிட்டோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட் லைக் பார்ட்ஸ். இதில் வந்து என்ன இருக்கா, புரோட்டோனமல் ஸ்டேஜ் இஸ் ப்ரெசன்ட். ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சியூல். ஸோ அதாவது ஸ்போரோஃபைட்ஸில் வந்துட்டு என்னது ஆர் டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ஃபுட் இருக்கும், சீட்டா இருக்கும் அண்ட் கேப்சியூல் இருக்கும். ஸோ இது எல்லாமே டயக்ராமில் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இது இப்போ முடிச்சுட்டு நம்ம அடுத்த டயக்ராம் போய் பார்க்கலாம். பிரையோஃபைட்ஸ், அதாவது இந்த பிரையோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். இட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், மண் அரிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். மண் அரிக்க விடாமல் அது இறுக்கி பிடிச்சி வைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ பிரையோஃபைட்ஸ் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன், மண் அரிப்பை தடுக்குது, ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாக்னம் கேன் அப்சார்ப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸ்பாக்னம்ங்கிறது இட் இஸ் லைக் எ மாஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது தரையோட தரையாக படர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதான். ஸ்பாக்னம் கேன் அப்சார்ப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதாவது ஸ்பாக்னம்ங்கிற அந்த பிரையோஃபைட் வந்துட்டு இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதிக அளவு தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குது. ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு பை த கார்டனர்ஸ் இன் நர்சரி. நர்சரினா என்ன உங்களுக்கே தெரியும் இல்லையா, அதாவது நிறைய செடிங்கெல்லாம் வச்சு வளர்த்து அதாவது சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த கார்டனர்ஸ் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு பை த கார்டனர்ஸ் இன் நர்சரி. அடுத்தது பீட் விச் இஸ் வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்பாக்னம். ஸ்பாக்னம்ங்கிற அதிலிருந்து நம்ம கோல் மாதிரியான ஒரு ஃபியூவல் நமக்கு கிடைக்கிது, அதுக்கு பேர் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பீட் விச் இஸ் அ வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்பாக்னம். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு பிளான்ட்டாக பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னது மாஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பிளான்ட் மாதிரி செடி மாதிரி பெருசாக வளர்ந்துக்கல, ஆனால் என்ன இருக்குது, தரையோட தரையே வந்து என்னவா இருக்குது, அப்படியே படர்ந்துருக்கு பாருங்கள். இதுதான் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. பார்த்துட்டிங்களா இந்த டயக்ராமை? அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் த லிவர்வாட், ஹார்ன்வாட், மாஸ். அதாவது மேலே நம்ம 3 கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்களா, ஹெப்படிக்கா, ஆந்தாசரேட்டு அண்ட் மஸ்கி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ லிவர்வாட்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இலைகள். அடுத்து ஹார்ன்வாட்னா கொஞ்சம், அதாவது அதில் வந்துட்டு ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் எதுவுமே தெரியாது. நம்ம ஹார்ன்வாட்டில் தான் இந்த ஆந்தாசரஸ் பார்த்தோங்களா, ஆந்தாசரஸ் தான் இது. ஹார்ன்வாட்டில் வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதாவது இதில் ரூட்டு, ஸ்டெம்மு அப்படின்னு எதாவது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கா, கிடையாது, வெறும் அதே புல் படர்ந்த மாதிரி இருக்குது. இது வந்து மாஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னு சொன்னேன், தரையோட தரையை அப்படியே படர்ந்துருக்குன்னு சொன்னேன். இதுதான் லிவர்வாட், ஹார்ன்வாட் அண்ட் மாஸ். நெக்ஸ்ட் டயக்ராம், அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க பிரையோஃபைட்ஸ் எக்ஸாம்பிள். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசியாங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் மாஸை விட அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு பார்த்தோங்களா. ஸோ தீஸ் ஆர் லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரையோஃபைட்ஸ். தே ஆர் ரிசியாக்கு என்ன பார்த்தோம், தே ஆர் சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர் தேன் மாஸ். ஸ்போரோஃபைட் இஸ் வெரி சிம்பிள், அதில் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஷார்ட் லிவ்ட், கொஞ்ச காலம் மட்டும்தான் வாழும். ஸோ இந்த டயக்ராம் தான் வந்து என்னதுமா, ரிசியா. அடுத்தது மர்ச்சன்டியா, இது நமக்கு இது இல்லை. அடுத்தது ஸ்பாக்னம், அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தோம் இல்லைங்களா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில். ஸ்பாக்னம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், ஆமாம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் தான் பார்த்தோம். ஸ்பாக்னம் கேன் அப்சார்ப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்பாக்னம் வந்து என்ன பண்ணுமா, இந்த செடி வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரை உறிஞ்சி வச்சுட்டு நர்சரி கார்டனர்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஸ்பாக்னம்லேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா பீட், அதாவது உரம் எடுக்கிறாங்க. உரம்னா அது வந்து கோல், கறி துண்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நமக்கு கறிக்கட்டை ஃபியூவலாக யூஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ பீட் விச் இஸ் அ வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்பாக்னம். இது காஞ்சு உரமானதுக்கு அப்புறமா அது வந்து ஒரு கோல் மாதிரி எடுத்துகிட்டு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பாலிட்ரைக்கம், இட் இஸ் லைக் எ மாஸ். இது வந்து என்னது, மாஸ் மாதிரி தான். இப்போ புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்து லிவர்வாட்ஸ் அண்ட் மாசஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, அண்ட் லிவர்வாட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லிவர்வாட்ஸ் அதாவது வாட்டர்லேயே இருக்கக்கூடியது, மாய்ஸ்ட் ஈரப்பதமான நிலங்களில் இருக்கக்கூடியது தான் இந்த லிவர்வாட்ஸ். டயக்ராம் பார்த்தீங்களா? மாசஸ் பாருங்கள் அப்படியே ஏதோ படர்ந்த மாதிரி, பாறையில் போயிட்டு அப்படியே படர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மாசஸ்.
ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்த டயக்ராம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்னென்ன பார்த்தோம்? இது வந்து மாசஸ்ன்னு சொன்னேன். இது வந்து லிவர் வாட், ஹார்ன் வாட், மாஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது பிரையோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரிசியா, மச்சன்டியா, ஸ்பாக்னம், பாலிட்ரைக்கம். நெக்ஸ்ட் இது வந்து லிவர் வாட்ஸ், இது வந்து மாசஸ், இது வந்துட்டு வந்து உங்களுக்கு லிவர் வாட்ஸ் தான். அந்த லிவர் வாட்ஸில் வந்துட்டு இருக்கக்கூடியது தான். இது பாருங்கள் ஆந்தாசரஸ். ஹார்ன் வாட்ஸில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஹார்ன் வாட்ஸில் ஆந்தாசரஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் என்ன பார்த்தோம்? கேமிட்டோஃபைட்டஸ், அன்டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ். அதாவது இதில் எங்கேயாவது ஸ்டெம்மு, ரூட்டு, ஸ்டெம்மு அப்படின்னு பிரிக்க முடியுதா உங்களால்? ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்னு ஏதாவது பிரித்து பார்க்க முடியுதா? அந்த ஆந்தாசரஸ் டயக்ராம் லெஃப்ட் சைடில் பாருங்கள். இது மெகாசரஸ், இது நமக்கு வேண்டியதில்லை. இது ஆந்தாசரஸ் மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பிரிக்க முடியல. அது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டெம் மாதிரி வந்திருக்கு, அவ்வளோதான். ஸ்போரோஃபைட் இதில் வந்துட்டு என்னதுன்னா ரைசாய்ட்ஸ். ரைசாய்ட்ஸுங்கிறது இந்த லோயர் பார்ட்டில் இருக்கக்கூடியது. அதாவது இந்த இடத்துல, அதுக்கும் டயக்ராம் காட்டுற உங்களுக்கு ரைசாய்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கும்ன்ட்டு. இங்கே கீழே இருக்கக்கூடியது ரைசாய்ட்ஸ். அந்த ரைசாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா யூனிசெல்லுலர், அதாவது ஒரே மாதிரி ஒரே இலையாக இருக்குது பார்த்தீங்களா? யூனினா ஒன்றுன்னு அர்த்தம். யூனிசெல்லுலர் அண்ட் அன்பிரான்ச்சு. அதுலேருந்து பிரான்ச்சஸ் எங்கேயாவது கிளைகள் வந்திருக்கா? வரல. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ரைசாய்ட்ஸ் ஆர் யூனிசெல்லுலர் அண்ட் அன்பிரான்ச்சு. அடுத்தது புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சென்ட். இதுக்கு வந்துட்டு அடுத்த டயக்ராமில் காட்டுற புரோட்டோனெமல்னால் அதாவது படர்ந்து இருக்கிறது, அந்த ரூட்டில் இருந்து எக்ஸ்ட்ரா அடுத்த செடி வளர்கிறதுக்கான சான்ஸ் அது வந்து இதில் கிடையாது. புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சென்ட். ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ஃபுட் அண்ட் கேப்சூல் ஒன்லி. அதை தான் நம்ம இதில் பார்த்தோம். இப்போ ஆந்தாசரஸ் புரிஞ்சிச்சிங்களா? டயக்ராம் பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? இதோ பாருங்கள், இதுதான் புரோட்டோனெமாங்கிறது. இந்த மற்றதெல்லாம் விட்டுருங்க. இதில் புரோட்டோனெமாங்கிறது என்ன, எங்கே இருக்க பாருங்கள், இந்த ஸ்டெம், அதாவது கீழே வளரக்கூடியது. ஆனால் இதில் நம்ம ஆந்தாசரஸில் பார்த்தோமா இந்த மாதிரி படர்ந்துருக்கிறத, அதுக்கப்புறம் கிளைகள் வர்றத இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இதுதான் வந்து என்னதுன்னா புரோட்டோனெமா ஸ்டேஜ். ஆனால் இந்த ஆந்தாசரஸில் வந்து புரோட்டோனெமா ஸ்டேஜ் கிடையாது. இது எதில் இருக்குன்னா மஸ்கி, ஃபினாரியாவில் புரோட்டோனெமா ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபினாரியா, அதாவது மஸ்கியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதாவது இது வந்து என்னென்னா மோசஸ். இது வந்து என்னம்மா? மோசஸ். இதை பாருங்கள், இதுதான் ஃபினாரியா பிளான்ட். ஃபினாரியான்னு சொல்லும்போது நம்ம மஸ்கியில் பார்த்தோம் இல்லைங்களா? உங்கள் புக்கில் கூட அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ் இன் விச் த கேமிட்டோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ. அதாவது இதோட கேமிட்டோஃபைட் இந்த டயக்ராமில் பாருங்கள், எது கேமிட்டோஃபைட் எது ஸ்போரோஃபைட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே உள்ள பாகம் வந்து கேமிட்டோஃபைட், இதாவது இது வந்து கேமிட்டோஃபைட், இது வந்து என்னது ஸ்போரோஃபைட். இது மாஸ், இது வந்து லிவர் வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லிவர் வாட் மாஸில் வந்துட்டு கேப்சூல், சீட்டே, லீஃப் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதி கேமிட்டோஃபைட், மேலே இருக்கக்கூடிய பகுதி என்னது? ஸ்போரோஃபைட். இது வந்து மாஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ ஃபினாரியா அதை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த டயக்ராம் அந்த டயக்ராம் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள். ஸோ தீஸ் ஆர் ஹையர் ஃபார்ம்ஸ் இன் விச் த கேமிட்டோஃபைட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ. என்னெல்லாம் இருக்குது இதுமா? அதுக்கு ஸ்டெம், லீஃப் அண்ட் ரூட் லைக் பார்ட்ஸ். ரூட் லைக் பார்ட்ஸும் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் என்னவா இருக்குது? ஸ்டெம் இருக்குது, லீஃப் பார்ட் மாதிரி இருக்குது, அடுத்தது ரூட் லைக் ஸ்ட்ரக்சரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த டயக்ராமில் பாருங்கள். இது கேமிட்டோஃபைட், கீழே ரைசாய்டு பாருங்கள், ரூட்ஸில் வரக்கூடிய பார்ட்டு தான் வந்து ரைசாய்டு. இந்த டயக்ராமில் பார்த்தீங்களா ரைசாய்டுனா எங்கே இருக்குன்னு? அடுத்தது பாருங்கள், புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இஸ் ப்ரெசன்ட். இதுக்கு வந்து என்ன இருக்குமா? கண்டிப்பாக புரோட்டோனெமல் ஸ்டேஜ் இருக்கும். ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ஃபுட், சீட்டே அண்ட் கேப்சூல். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபுட்னா அடிப்பகுதின்னு அர்த்தம், சீட்டே அண்ட் கேப்சூல். இதில் சீட்டே இருக்கா? சீட்டே, கேப்சூல் அண்ட் லீஃப். ஸோ ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ஃபுட், சீட்டே அண்ட் கேப்சூல். அதே மாதிரி லிவர் வாட்ஸ்க்கு கேப்சூல், சீட்டே, பெரியான்ட்னு ஒன்று இருக்குது, தாலஸ்னு ஒன்று இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இது வந்து மாஸ்க்கு உள்ளதை பார்த்து. Are you understand clearly guys? So gametophyte and sporophyte. So gametophyteங்கிறது it contains the leaf like structure. Sporophyte அப்படிங்கிறது அந்த மேல் பகுதி, அதுதான் வந்து sporophyte அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்துட்டு என்ன இருக்குது? அந்த ஃபினாரியாவில் you have to differentiate it into stem, leaf and root like parts கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்த டயக்ராம் தனியாக காமிச்சிருக்கோம். ஸ்போரோஃபைட் அண்ட் கேமெட்டோஃபைட், சீட்டே, லீவ்ஸ், கேப்சியூல் இருக்குது, மெயின் ஆக்சஸ், ரைசாய்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது இதோ பாருங்கள், எது ஸ்போரோஃபைட் எது கேமெட்டோஃபைட்டுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டயக்ராமில். ஸோ திஸ் இஸ் அ கேமெட்டோஃபைட். அடிப்பகுதியில் வளரக்கூடியது கேமெட்டோஃபைட். இதுதான் வந்து செக்ஷுவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. மேலே இருக்கக்கூடியது ஸ்போரோஃபைட், அதாவது இதுதான் வந்து ஸ்போர்ஸ். இது மூலமாக கூட இது வந்து ஏசெக்ஷுவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் இது வந்துட்டு இந்த ஸ்போர்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுறது. அது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் கேமெட்டோஃபைட் அண்ட் ஸ்போரோஃபைட். இது பாருங்கள், இப்போ இந்த பேஜ் வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இதுதான் வந்துட்டு இது அடுத்த எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸில் வரும். ஸோ அப்போ பிரையோஃபைட்ஸ் நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுமா? Bryophytes are used prevent soil erosion. Sphagnum can absorb large amount of water. Sphagnum காமிச்சேன் இல்லைங்களா உங்களுக்கு? Hence it is used by the gardeners in nursery. In peat, which is a valuable fuel like coal, is obtained from sphagnum. அந்த ஸ்பாக்னம்ல இருந்து fuel like, அதாவது coal like ஸ்ட்ரக்சரை வந்துட்டு, அதாவது ஸ்பாக்னம்ல இருந்து நமக்கு வந்து என்னது கோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது அதோட உரம் கூட சொல்லலாம். இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் பீட் மாஸ். அந்த அதை தான் பார்த்தோம். ஸ்பாக்னம் கேன் அப்சார்ப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ஹென்ஸ் இட் இஸ் யூஸ்டு பை கார்டனர்ஸ் இன் நர்சரி. பார்த்தீங்களா? இதுதான் வந்து பீட் மாஸ் விச் இஸ் வேல்யூபிள் ஃபியூவல் லைக் கோல். ஃபியூவல் லைக் கோல். கோலுக்கு வந்து நமக்கு எப்படி ஃபியூவலாக யூஸ் ஆகுதோ அதே மாதிரி அந்த ஸ்பாக்னம்ங்கிற ப்ரையோஃபைட்ஸ்லேருந்து இந்த பீட்டுங்கிற வேல்யூபிள் ஃபியூவல் வந்து எடுக்கிறாங்க. லைக் கோல் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் ஸ்பாக்னம். புரிஞ்சுதுங்களா இந்த டயக்ராம் இது வரைக்கும்? நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட், அதாவது அடுத்த பேஜ் பார்க்கலாம். டெரிடோஃபைட். இது என்னதுமா? டெரிடோஃபைட். பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் எல்லாமே நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான். பிரையோஃபைட்ஸில் என்ன இருக்காது? ஜைலம் ஃப்ளோயம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த டெரிடோஃபைட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் இதுக்கு எதுக்கும் டயக்ராம் எதுவும் இல்லைம்மா. ஸோ கவனிச்சிட்டே வாங்க அப்படியே படிக்கிறத. டெரிடோஃபைட்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்னால் உண்மையாக நிலத்தில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெரிடோஃபைட்ஸ் ஆர் த ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட் வித் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் வாஸ்குலர் கிரிப்டோகாம். அதில் என்ன இருக்குது? ஜைலம் இருக்குது, ஃப்ளோயம் இருக்குது. ஸோ இட் வாட்டரை வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் அண்ட் இட் ஸ்டோரேஜ் த ஃபுட் ஆல்சோ. ஸோ ஸ்டார்ச் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ். த மெயின் பிளான்ட் பாடி இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டோ, அதாவது இதுக்கு தான் என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டோமா? அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? பிளான்ட் பாடி இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதுக்கெல்லாம் என்ன இருக்குது? ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், அடுத்தது லீவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So pteridophytes are the first true land plants with xylem and phloem. Hence they are called vascular cryptogams. The main plant body is differentiated into main plant body எப்படிலாம் இருக்கும்? True root இருக்கும், stem இருக்கும் and leaves இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது pteridophytes also exhibit this alternation of generation. டெரிடோஃபைட்ஸும் வந்துட்டு இந்த ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன், அதாவது ஸ்போரோஃபைட் அண்ட் கேமெட்டோஃபைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரையோஃபைட்டில் கேமெட்டோஃபைட் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், அதிக அளவில் இருக்கும். ஸ்போரோஃபைட் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட், அதை கொஞ்சமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆனால் இந்த டெரிடோஃபைட்ஸில் வந்துட்டு இதே ஆல்டர்னேஷன் இருக்கும். ஆனால் ஸ்போரோஃபைட்டிக் தான் இங்கே வந்துட்டு என்னதான் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் தான் வந்துட்டு இங்கே அதிக அளவில் இருக்கும், டாமினண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. So pteridophytes also exhibit alternation of generation. The diploid sporophytic phase alternates with the haploid gametophytic phase. Sporophyte and the diploid sporophytic phase தான் என்னவா மாறுதுன்னா alternate மாறுது with the haploid gametophytic phase ஆ மாறுது. So sporophyte is the dominant phase. Sporophyte reproduces. இங்கே வந்து டெரிடோஃபைட்ஸில் எது அதிகமாக டாமினண்ட்டாக இருக்குது, அதாவது ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லல, அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்லலாம்னா ஸ்போரோஃபைட். ஸோ ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ். ஸ்போரோஃபைட்ஸ் ரீப்ரொடியூஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். ஸ்போரோஃபைட்னா என்னென்னு காமிச்சு இல்லைங்களா இப்போ இந்த டயக்ராமில்? ஸோ அப்போ ஸ்போரோஃபைட் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் மூலமாக. ஸோ ஸ்போர்ஸ் ஆர்
produced in sporangium. ஸ்போர்ஸ் வந்துட்டு அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபினாரியாவில் டாப்பில் மேலே லீஃப் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, அதுதான் அதில் தான் வந்து ஸ்போர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் எந்த இடத்துல ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியா பியரிங் லீவ்ஸ். பியரிங்னா கேரி பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம். அந்த ஸ்பொராஞ்சியா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு? லீவ்ஸை கேரி தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ த ஸ்பொராஞ்சியா பியரிங் லீவ்ஸ் ஆர் கால்ட் ஸ்போரோஃபில். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கம்மா? ஸ்போரோஃபில். இந்த இடத்துல புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே ஆல்டர்னேஷன் தான் எக்ஸிபிட் ஆகுது. அதில் வந்துட்டு டிப்ளாய்ட் சாப்ரோஃபைட்டிக் ஃபேஸ் ஆல்டர்னேட்ஸ் வித் த ஹாப்ளாய்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேஸாக மாறுது. சாப்ரோஃபைட் தான் இதில் வந்து டாமினன்ட் ஃபேஸாக இருக்குது. தென் ஸ்போரோஃபைட்ஸ். Sporophyte is the dominant phase. Sporophytes reproduce by means of spores. Sporophyte எப்படிமா reproduce ஆகுதா? By means of spores. Spores are produced in sporangium. Spores எந்த இடத்துல produce ஆகுது? Sporangium. Sporangia bearing leaves. Sporangia அதை தாங்கி பிடிக்குதுன்னு அர்த்தம். Sporangia வந்து leaves தாங்கி பிடிச்சிருக்கு. அதுக்கு பேர் என்னென்னா ஸ்போரோஃபில். Most of the plants produce only one type of spore. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போர் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுமாம். எய்தர் மைக்ரோஸ்போராக இருக்கலாம், இல்லைனா மெகாஸ்போராக இருக்கலாம். மைக்ரோனா ஸ்மால்னு அர்த்தம், மெகானா அதிக அளவுன்னு அர்த்தம். அப்போது மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ், அதிக அளவு பிளான்ட்ஸ் வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஸ்போரை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் எய்தர் ஏதோ இது ஒன்று தான் நடக்கும். ஒன்று மைக்ரோஸ்போராக இருக்கும், இல்லைனா மெகாஸ்போராக இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ஹோமோஸ்போரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னம்மா? ஹோமோஸ்போரஸ். In some plants, most of the plants la only one type of spore is produced ன்னு பார்த்துட்டோம். ஆனால் in some plants both microspore and megaspore are produced. இன்னும் சில பிளான்ட்ஸில் வந்துட்டு ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகுமா? மைக்ரோஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆகும், மெகாஸ்போரும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as heterosporous. இதுக்கு பேர் ஒரே ஒரு ஸ்போர் மட்டும் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அது ஹோமோஸ்போரஸ். ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஹெட்ரோஸ்போரஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸில் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஸ்போர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் அது ஹோமோஸ்போரஸ். சம் ஆஃப் த பிளான்ட்ஸில் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்போர்ஸுமே ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கு பேர் ஹெட்ரோஸ்போரஸ். அடுத்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கேமெட்டோஃபைட். அதெல்லாம் ஸ்போர்ஸ் கிவ் ரைஸ் டு கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஸ்போர்ஸ் வந்து எதுமா கொடுக்குது? கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன். அதுக்கு பேர் என்னென்னா ப்ரோதாலஸ். Spores give rise to gametophytic generation called prothallus, which is short lived and independent. எதையும் சார்ந்து இருக்காது. ஸோ அப்போ once again I'll read this. Spores give rise to gametophytic generation தான் கொடுக்கும். அதுக்கு பேர் என்னது? prothallus, which is short lived and independent. மற்றது சார்ந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது the gametophyte produce மல்டிசெல்லுலர் செக்ஸ் ஆர்கன்ஸ். கேமெட்டோஃபைட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதா? த கேமெட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் த மல்டிசெல்லுலர் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஆந்த்ரீடியம் அது உங்களுக்கே தெரியும், விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோசாய்டு, மேல் கேமெட் அண்ட் ஆர்கிகோனியம். இது பிரையோஃபைட்ஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்போது த கேமெட்டோஃபைட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதா? மல்டிசெல்லுலர் செக்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல், அதை தான் சொல்கிறாங்க. மல்டிசெல்லுலர் செக்ஸ் ஆர்கன்ஸ். ஆந்த்ரீடியம் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ரோசாய்டு, male gamete, and archegonium which contains an egg, that is female gamete. The anthrazoid fertilizes. உங்களுக்கே தெரியும், அந்த வாட்டரில் போய் நீந்தி ஆந்த்ரீடியம் ஆர்கிகோனியம் கூட போய் இணையிறது. ஸோ ஆந்த்ராசாய்ட் ஃபெர்டிலைசஸ் வித் எக்கோட இணைஞ்சு டிப்ளாய்ட் ஜைகோட்டை உருவாக்குது, ஒரு கருவை உருவாக்குது. இட் டெவலப்ஸ் இன்டு an embryo, இளம் உயிராக, அதாவது ஒரு ஷூட்டாக வளர ஆரம்பிக்குது, which is differentiated into sporophyte. இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸ்போர்ஸ் கிவ் ரைஸ் டு கேமெட்டோஃபைட்டிக் ஜெனரேஷன் கால் ப்ரோதாலஸ், விச் இஸ் ஷார்ட் லிவ்ட் அண்ட் இண்டிபெண்ட்டாக இருக்குது. த கேமெட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் த மல்டிசெல்லர் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆந்த்ரீடியம் விச் ப்ரொடியூசஸ் ஆந்த்ராசாய்ட், மேல் கேமெட், அண்ட் ஆர்கிகோனியம் விச் கண்டெய்ன்ஸ் அன் எக், ஃபீமேல் கேமெட். இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஆந்த்ராசாய்ட் ஃபெர்டிலைசஸ் வித் எக் டு ஃபார்ம் டிப்ளாய்ட் சைகோட்டை ஃபார்ம் பண்ணுது. இட் டெவலப்ஸ் இன்டு an எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகி விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ஸ்போரோஃபைட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ். இதோட இந்த டாப்பிக்கோட முடிச்சுக்கலாமா? ஸோ டெரிடோஃபைட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 4 classes. They are Silopsida, example Silotum, Lycopsida, Lycopodium, Spenopsida, Equisetum, and Pteropsida,
நெஃப்ரோலெபஸ். these are the 4 classes of the pteridophytes. அந்த diagrams மட்டும் காமிச்சிடுறேன். இதுதான் xylotum, lycopodium, equisetum, nephrolepes. என்னமா பார்த்தோம்? 4 கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். xylopsida, lycopsida, spenopsida, pteropsidaன்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் xylotum, lycopodium, இது எல்லாமே லேண்டில் வளரக்கூடிய ட்ரூ பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. equisetum, nephrolepes. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pteridophytes 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான டயக்ராம் வச்சுருக்கேன். அதனால தான் ferns are used as ornamental plants. ferns வந்து என்னவா யூஸ் ஆகுது? நமக்கு ornamental plants யூஸ் ஆகுது. அடுத்தது rhizome and petioles of Dryopteris yield the vermifuge drug. அதாவது மருந்து மாத்திரைகளில் வந்துட்டு அந்த ரைசோம்ங்கிறது அந்த ரூட்ஸில் இருக்கக்கூடியது. ரைசாய்டுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது அங்கே தான் ரைசோம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பெட்டியோல்ஸ், அதாவது மேலே வரக்கூடிய அந்த ஸ்டெம்ஸ், அதான் பெட்டியோல்ஸ். இதை வந்து வெர்மிஃப்யூஜ் ட்ரக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக த ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சிலே, அதாவது வாட்டர் ஃபர்ன், இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பை சம் பீப்புள். ஸோ இந்த வாட்டர் ஃபர்னை வந்து சில பீப்புள் வந்து ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சிலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் பார்த்துடலாமா? ஃபர்ன் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபர்ன் வந்து என்னவா யூஸ் ஆகுது? ஆர்னமெண்டல்னால் அலங்கரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாக இருக்குது. இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது பாருங்கள். இதுதான் வந்து ஃபர்ன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபர்ன்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். அடுத்தது இந்த டயக்ராமில் பாருங்கள். இதுதான் வந்து ரைசோம். அடுத்தது பெட்டியோல் இருக்குது பாருங்கள். இந்த அந்த ஸ்டெம் பகுதி தான் பெட்டியோல் சொல்கிறாங்க. அதாவது பாலிபோடியம். பெட்டியோல், ரைசோம் அண்ட் பெட்டியோல்ஸ் ஆர் ட்ரைபெட்ரஸ் ட்ரையோப்டெரஸ் ஈல்ட் த வெர்மிஃப்யூஜ் ட்ரக். இதில் எங்கே யூஸ் ஆகுதுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ட்ரக்ஸில், அதாவது மருந்து மாத்திரைகளில் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்போரோகார்ப் ஆஃப் மார்சிலே வாட்டர் ஃபர்ன். இதுதான்மா வாட்டர் ஃபர்ன் சொல்கிறோம். இதை வந்துட்டு சிலர் வந்து உணவுப் பொருட்களாகவும் எடுத்துக்கிறாங்க, ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறாங்க. யூஸ்ட் ஆஸ் ஃபுட் பை சம் பீப்புள். இப்போ எடுத்த டாபிக் வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதாம்மா உங்களுக்கு? இந்த டாபிக் வரைக்கும் முடிச்சிருக்கோம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pteridophytes வரைக்கும் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் bryophytes அண்ட் pteridophytes பார்ப்போமா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.